அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இபிஎஸ்ஸின் மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் சுற்றுப்பயணம். திங்கட்கிழமை முதல் 33 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை சந்திக்கிறார். ஜூலை 15 முதல் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலுக்கு மக்களை திரட்ட திமுக அதிமுக போட்டா போட்டி. குறிப்பாக இந்த தலைப்பு இன்றைக்கு நம்ம சென்றாலும் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடை மீட்போம் அப்படின்ற அந்த சுற்றுப்பயணத்திற்கு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகை ராயப்பேட்டையில் தமிழக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான இபிஎஸ் அவர்கள் அதனுடைய லோகோ மற்றும் அதற்குண்டான அந்த பாடலை வெளியிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போ பத்திரிகையாளர்கள் பல கேள்விகளை முன்வைத்தார்கள். அதில் முக்கியமாக விஜய் அவர்கள் பிஜேபியோடு ஒட்டிக்கொண்டு உறவாடி கொண்டு கையை கட்டி கொண்டு அவர்களுக்கு பணிந்து கொண்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக வேணால் அப்படி இருக்கலாம், நாங்கள் அப்படி இல்லை என்கின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அதை பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. மேடையில் விஜய் அவர்கள் பேசும் பொழுது அதிமுகவை கொஞ்சம் நிதானமாக தான் அவர் விமர்சனம் பண்ணார். அப்போது நீங்கள் அவரோட கூட்டணிக்கு அழைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, திமுகவை வீழ்த்த ஒரே நிலையில் இருக்கிற எண்ணம் கொண்டவர்கள் யார் வேண்டுமானாலும் அங்கே நம்முடைய கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. என்ன கேள்வி அப்படின்னா, அதிமுக தலைமையில் தானே தமிழகத்தில் கூட்டணி அமையும், ஆனால் என்டிஏ தலைமையிலான கூட்டணின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். இப்போது அதிமுகலேருந்து முதல்வர் வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்டெப்பு பின்னாடி தான் அதிமுக இருக்கா, மன்னிக்கணும் பிஜேபி இருக்கா, அதிமுகவை பார்க்குதா, அப்படி ஏன் முதல்வர் வேட்பாளர்னு உங்களை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கு அவர் உங்களுக்கு செய்திகள் வேணும் என்பதற்காக நீங்கள் இப்படி பேசாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கவுண்டர் கொடுத்தாரு. இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த தமிழக மீட்போம் என்ற அந்த சுற்றுப்பயணம் திமுக அவங்களுடைய 4 வருட செயல் திட்டங்களை எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து சொல்வதற்காக அவர் வருகிற திங்கட்கிழமை கோவை கொங்கு பெல்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இபிஎஸ் அவர்கள். இப்போ நம்முடைய திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 15 சிதம்பரத்தில், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் நவம்பர் மாதம் வரை நடைபெறுகிறது. இதில் கொடுக்கக்கூடிய புகார்களுக்கு 45 நாட்களுக்குள்ளே அதுக்குண்டான விஷயங்கள், அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்றத நமக்கு நிச்சயம் கண்டுபிடித்து அதுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழக அரசு சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் தமிழக அரசின் 4 வருட சாதனைகள் அதை மக்களுக்கு சொல்லப்படும், டோர் டு டோர் சொல்லப்படும். அதாவது நகர்ப்புறங்களில் 3786 கேம்புகளும், ஊரக பகுதிகளில் 6000 சொச்சம் கேம்புகளும் அமைக்கப்பட்டு டோர் டு டோர் அந்த தன்னார்வர்கள் இதில் 1 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டு மக்களுடைய குறையை தீர்க்க போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் முறைப்படி அதை நீங்கள் விண்ணப்பிக்கலாம், அது கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதையும் தாண்டி விஜய் அவர்களுடைய விமர்சனம். இதில் இன்னொன்று குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணி அப்படின்றப்போ பிஜேபி நிலைப்பாடில் அன்புமணி அவர்கள் இருக்கிறார். ஆனால் திமுகவை ஒரு மெல்லிய அணுகுமுறையோடு மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ 2 பிரிவுகளாக இருப்பது பாமகவுக்கு பலவீனம் ஏற்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கார். ஸோ இந்த வாரம் நடைபெற்ற அத்தனை அரசு நிகழ்வுகளையும் மொத்தமாக நம்ம அலசப் போகிறோம். இது குறித்து நம்ம விவாதிப்பதற்காக அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இணையமொழியாக தூத்துக்குடியிலிருந்து பிஜேபியின் சார்பாக கருத்துக்கள் எடுத்து வைக்க இருக்கிறார் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். அடுத்தபடியாக தன்னுடைய கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளராக எடுத்து வைக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி.எஸ். மோகன் அவர்கள். வணக்கம் மோகன் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் அரசியல் விமர்சகரும் அதிமுக ஆதரவாளரும் அதிமுக சார்பாக கருத்துக்களை எடுத்து வைக்க வந்திருக்கிறார் பொதிகை சாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு காமேஷ் அவர்கள் தாவைக்கா சார்பாக தன்னுடைய கருத்துக்களை எடுக்க முன்வைக்க வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரதர். குறிப்பாக காமேஷ், உங்களிடமிருந்து தான் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது விஜய் அப்படின்னால இன்றைக்கு விஜய் சார்பாக தாவேக்கா சார்பாக அங்கே கட்சி சார்பாக அமர்ந்து பேசுகிறார்களோ இல்லையோ, அத்தனை ஊடகங்களிலும்
நீங்கள் தான் உட்காந்து பேசுகிறீங்க. அந்தளவுக்கு அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க. நேற்று நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் 14 தீர்மானங்கள் 1-2 மட்டும் விட்டுவிட்டு 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 1-2 மட்டும் விஜய் அவர்கள் முன்மொழிந்தார், அதை மற்றவர்கள் வழிமொழிந்தார்கள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் அதிமுக அதாவது தாவேகா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் இருக்குது தமிழகத்தில். ஒரு புறம் நாங்கள் வந்து திமுகவை எதிர்த்து தான் நிற்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது தாவேகாவோடு எந்த கட்சியும் இப்போ கூட்டணிக்கு வரக்கு தயாராக இருக்காங்க? அதாவது இது வந்து சாரி அக்டோபர் 27ஆம் தேதி அண்ணன் மாநாடு போட்டார் இல்லையா? மாநாடு போட்ட அன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு இதில் சொல்றார், மீட்டிங்ல சொல்றார், அந்த மாநாட்டில் சொல்றார். அவர் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார். எங்கள் கொள்கை தலைவர் பாஜக எதிரி பாஜக, இந்த எதிரி வந்து அரசியல் எதிரி திமுக. ஆனால் எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அதான் சொல்லியிருக்காரு. 234 தொகுதியில தனிச்சு நின்று சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிக்க முடிந்தாலும் கூட்டணிக்காக நட்புடன் யார் வந்தாலும் அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற ஒரு சமத்துவத்தை கொடுக்கிற சமநிலையான ஒரு அரசியலை முன்னெடுப்பேன்னு சொல்லிட்டார். எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுன்ற எந்த கணக்குல அவரு 230 இந்த திமுக மாதிரி 234க்கு 234 சொல்ல 234 தொகுதியில தனியா நின்னாலும் சிங்கிள் மெஜாரிட்டி ஜெயிச்சாலும் தான் சொல்றாரு. மெஜாரிட்டி தான் சொல்லியிருக்காரு, சிங்கிள் மெஜாரிட்டி. இவங்கள மாதிரி 118 சீட்டு, ஒரு 120 சீட்டு வாங்குற அளவுக்கு தாவேகா விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து எல்லாரும் முன்னாடி வைக்கிற கேள்வி வைக்கிறாங்க. இருக்கு கண்டிப்பாக இருக்கு. அத நான் சொல்றேன், அது எப்படின்றத சொல்றேன். இப்போ அந்த பாயிண்ட் இல்ல, அத நான் சொன்னேன். இல்ல ஆக்டரா இருக்கறனால நீங்க சொல்றீங்க. இல்ல நான் வந்து ரசிகனா அவரை பார்க்கவே இல்லை. அவர் வந்து நடிகரா நான் பார்க்கல, தலைவனாக தான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அரசியல் தலைவனாக தான் அவரை பார்க்கிறேன். எனக்கு விஜய் அண்ணாவை பார்க்கிறேன். இவ்வளவுதான், நான் ஓப்பனா சொல்றேன். அவர் நடிக்கிறாரு, இதுக்காக நான் அவர் பின்னாடி போய் நிக்கிறேன் எந்த காலத்திலயும் கிடையாது. அதை நான் ரொம்ப தெளிவுபடுத்துறேன். நான் அந்த மாதிரி இல்ல. அரசியல் முன்னெடுப்பு இல்லை, ஒரு போராட்டங்கள் இல்ல, ஒரு பொதுக்கூட்டங்கள் இல்ல, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல. ஒரு 2 நிமிஷம் விடுங்களேன். நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன், அப்புறம் அடுத்த கேள்வி கேளுங்க. எல்லாத்தையும் நீங்க போட்டுட்டே இருந்தா எனக்கு பதில் வர மாட்டீங்க, வர சொல்லணும்ல. அப்ப என்ன நினைப்பாங்க, இவனுக்கு வேற எந்த கேள்விக்கு பதில் தரல, முழிக்கிறான் பாருன்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல. இது என்ன காரணம்னா, இவர் எடுக்க போற அரசியல் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதுக்கு இந்த 2 கட்சிகளே சாட்சி. பிரதான கட்சியான திமுக இன்று ஆட்சியில் இருப்பதனால் 75 வருட அரசியல், 54 வருஷம் கொண்ட அதிமுக, இந்த 2 கட்சியும் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்காக இந்த மாதிரி எடுத்து பாத்திருக்கீங்களா? ஒரு வருஷம் முன்னாடி, சரி ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சதா பாத்திருக்கீங்களா நீங்க? திமுக எதிர்கட்சியா இருக்கு, அது அரசியல், அது சாத்தாங்குளத்துல இருந்து எல்லாமே பண்ணி பயங்கரமான அரசியல். நீட்டுக்கு பண்ணாங்க, டாஸ்மார்க்கு பண்ணாங்க, சாத்தாங்குளத்துக்கு பண்ணாங்க, எல்லாத்துக்கும் எதிர்கட்சி அரசியல் வேற. கேம்பெயின் நான் சொல்றது அடுத்த முறை, அடுத்த தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்களா? 2 years பிஃபோர். இதுதான் ஓபன் த டோர் அப்படின்னு நான் சொல்றேன். 2 பிரதான கட்சிகளை தாண்டி இன்று 3வது கட்சியாக ஒரு கட்சி இருக்கிறது இந்த முறை. அப்படின்ற போது இதை விட்டா அது, அதை விட்டா இதுன்னு இல்லாம இங்க போவோம். நீங்க கேட்டீங்களா எந்த கட்சி கூட்டணிக்கு வரும்னு? வரும். அது வந்து லாஸ்ட் மினிட்ல தான் மாறும். வின் சிச்சுவேஷன். இன்னும் இங்க ஒன்னும் கூட்டணிக்கான பேச்சே ஆரம்பிக்கலையே சார். தொகுதி இதுவே ஒருத்தர் சொல்லியிருக்காருல, நாங்க வந்து ஓப்பனாவே திருமாவளவன் பேசும்போது சொல்றாரு, நாங்க அடிச்சுப்போம் பிடிச்சுப்போம் 1008 விஷயம் பேசுவோம், நான் 10 கேட்பேன், 15 20 கூட கேட்பேன், அதுக்கான விட்டு வந்துருவேனா? அது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் நீங்க வந்து பெருசு படுத்தலாமான்னு. அப்ப நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னா எனக்கு 6 சீட்டு கொடுத்ததே போதும் சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய சீட் இன்க்ரீஸ் பண்றாங்க கேக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு கட்சிகள் அங்க வரும்ன்ற ஒரு கேஷம் சொல்றீங்க? இல்ல தாவேகா பக்கம் திரும்ப அப்படி இல்ல. விஜயண்ணாவை வச்சு, தாவேகா வச்சு, விஜயண்ணா வச்சு இன்னைக்கு நெகோசியேட் பண்ற அளவுக்கு வந்திருக்கார்கள். முன்னெல்லாம் கொடுத்ததை வாங்கிட்டு போனாங்க, இப்ப நான் கேட்கறத கொடுக்கணும்ன்றதுக்கு வந்திருக்காங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்ல. டிமாண்ட் பண்றாங்க, டிமாண்டுக்குள்ள வந்தாச்சு. எல்லா கட்சிகளும் அப்படின்னா அந்த கட்சிகள் தாவேகாக்கு வரலாம். ஓபனாவே சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் தான் சொல்றேன். இப்போ கேள்வி கேட்கறதுக்கு, அந்த கேள்வியை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அரங்கத்துல இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க. அவர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக நிர்வாகியும் அரசியல் விமர்சகருமான திரு ஆவின் என் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கங்க. ஓகே அண்ணா, திருமாவளவன் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா,
அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்கிறனால தான் எங்களுக்கு தயக்கமா இருக்கு. இப்ப பிஜேபி நாங்க வந்து வருவதற்கு எந்த தயக்கம் இல்லைன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது மாத்தி பேசக்கூடாது. ஒரு காலத்துல பிஜேபியோட கூட்டணியே இல்லாம இருந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, 15 சீட்டு கொடுக்குறேன்றாங்க ஒரு பிரதான கட்சி, ஆனா 15 சீட்ல போய் நான் நின்னு தோக்கிறதுக்கு 5 சீட்டு கொடுத்து 5ல 5 ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம், அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அரசியல்னாரு. இப்ப வந்து ஏன் இப்படி பேசுறீங்க? இது எல்லாமே என்ன குடுக்குது காட்டுதுன்னா, இதை நான் சொல்லுவேன், இதுக்கு நெகோசியேட் பண்ணுவேன். அப்போ கம்யூனிஸ்ட் அவர்களே என்ன பேசுறாரு, சண்முகம் ஐயாவே என்ன பேசுறாரு சொல்லும் போது, மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பிரச்சனையில இருக்கு, அவங்க வந்து ஒரு சர்வாதிகாரத்துல கேபிட்டலிசமான ஒரு அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, விஜய் கிட்ட தாவேக்கால விஜய் கிட்ட இத தவறுகள்லாம் இருக்கு, இதெல்லாம் திருத்தி கொண்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்றார். நான் என்ன கேக்குறேன், அவங்களோ எதிரி, நீங்களோ கூட்டணி கட்சிங்க, அப்ப ஏன் அவர் என்ன பண்றாரு, தினம் தீர்மாவளம்னு 3 பேட்டி கொடுத்தாருன்னா 3 பேட்டிலையும் விஜயனா பத்தி ஏன் பேசுறீங்க? நீங்க தான் வரமாட்டேன்ட்டீங்க, நீங்க என்ன ஆனாலும் விட மாட்டேன்ட்டீங்க. அப்போ உங்க வேலையை நீங்க பாத்துட்டு போக வேண்டியதானே? தொடர்ந்து அவர்களே பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுதுல. அப்ப எதிராளி எப்படி பண்ணிட்டு இருக்கான் அதை நம்ம கவனிக்கணும், அந்த வியூகம் நமக்கு தேவைன்னு தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் பார்த்து கொண்டு இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா சென்டர் ஆஃப் பாயிண்டா மாறிட்டாரா விஜய்? 100%. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் வாய்ப்பு நான் 5 பேர் முதல் டக்குன்னு வாங்கிறேன். அடுத்து இணைமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திரு செல்வம், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் இப்போ சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்துட்டாரு, அதனால தான் அவரை சுற்றி மையப்படுகிறது. இப்போ இந்த அதிமுக கேம்பெயினாக இருக்கட்டும், டிஎம்கே கேம்பெயினாக இருக்கட்டும், விஜய் வந்து தன்னுடைய கேம்பெயினை அறிவிக்கிறாரு, அந்த அடிப்படையில் தான் அவங்க முந்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நயினார் நாகேந்திரன் கூட அடிக்கடி செய்தியாளர்கிட்ட கேள்விகளுக்கு சொல்லுவார், விஜய் வந்து எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நலமாக இருக்கும்னு. இப்போ அவர் வரலன்னு சொன்னோன்னே அது அவருடைய கருத்து, அவருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய முதல் சுற்று கருத்து? ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம். வணக்கம் சார். அதாவதுங்க, 2000 இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை 1900 நமக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச 1952 நமக்கு படித்து தெரிந்த 1952 ஆகட்டும், 1952 இருந்து 77 இருந்து நான் வந்து அரசியல்ல பங்கெடுக்கிறவன், ஒரு வகையில வந்து மேடைகள்ல பேச தொடங்கின காலம். அதனால இதுவரை பார்த்த அரசியலில் இப்ப வரக்கூடிய 2026 தேர்தல் கொஞ்சம் விசித்திரமாக அரசியல் கணிப்பாளர்களால கூட கணிக்க முடியல, திறனாய்வாளர்களால் கூட ஆய்வு செய்ய முடியாத அளவிற்கு ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கத்துல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வலிமையான கூட்டணி, இன்னொரு பக்கத்திலே திமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற கட்சி, இன்னொரு பக்கத்திலே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவர். அதாவது அவர் திரைப்படத்துறையிலே புகழ்பெற்ற நட்சத்திரமாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அதிகமான வணிகத்தை, அவரை சுற்றி அதிகமான வணிகம் இருக்கிற ஒரு திரைப்பட நடிகர், அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அவரை சுற்றி இளைஞர்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்காங்க. அதே நேரத்தில் அவருக்கு இருக்கிற அந்த திரைப்பட செல்வாக்கு வாக்குகளாக அறுவடை ஆகுமான்னு சொல்லி இன்னும் ப்ரூவ் ஆகல. இல்ல, இப்ப மரியாதைக்குரிய மத்திய ஒலிபரப்பு துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இதே போல தேர்தலுக்கு முன்பதாக வேல் யாத்திரைன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அது வந்து பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா கொடுத்துச்சு. அடுத்து அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் என் பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்தாரு, அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துச்சு. அது போல தானே விஜய்க்குமாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்க்காக இருந்தாலும் சரி, தமிழக முதல்வருக்கு அந்த 3 பேரும் அதே சேம் ரேஷியோ தானே. நான் இன்னொன்னு, நான் யாரையும் குறைச்சு மதிப்பிட்டு வந்து விமர்சனம் பண்றதுக்காக வரல. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசுக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட ஏற்கனவே 4 ஆண்டு காலம் வந்து இந்த அரசின் மீது, அரசிற்கும் மக்களுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கு. இந்த அரசு வந்து நிர்வாகத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது. அது பல்வேறு செய்திகள், அதை நீங்க வந்து கட்சத்தீவு மீட்போம் என்று சொன்னதாகட்டும், நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொன்னதாகட்டும், அல்லது வரிசையாக நீங்க வந்து உங்களுக்கு அனைத்து துறையிலும் இந்த அரசு தோற்று போயிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தோற்று போயிருக்கிறது. நாலு பொழுதும் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, இன்னும் சொல்ல போனா மதுபானத்துல வந்து மதுபான
கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள், இதெல்லாம் வந்து இந்த அரசு மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இல்ல இப்ப என்ன இங்க இல்ல இப்ப என்னன்னா சார், அதிமுக காலத்துல அதிக அளவு கைது நடந்துச்சா? அதாவது மதுபானை அந்த வழிப்பறி, கொலை, குட்கா, பான் பிராக், மசாலா, இதெல்லாம் வந்து அதிமுக காலத்துல அதிகமா காவல்துறை பிடிச்சாங்களா, இல்ல திமுக காலத்துல அதிகமா காவல்துறை பிடிச்சாங்கன்னு பார்த்தா திமுக தரப்புல இருக்கும் போதுதான் அதிகமா காவல்துறை பிடிச்சிருக்காங்க. அப்போ திமுக கரெக்டான ஆக்ஷன் தான் எடுக்குது. அண்ணா ஒண்ணு தவறா எடுத்துக்கிடாதீங்க. எங்க தாத்தா தவறு செய்தார், நான் எங்க தாத்தா 10 கொலை பண்ணாரு, நான் 2 கொலை பண்ணேன், இப்படி எல்லாம் நியாயப்படுத்துறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில ஏற்பட்ட தொய்வுகளை நாங்கள் சரி செய்து நாங்கள் பாலாறும் தேனாறும் ஓட வைப்போம் என்று ஊருக்கு புகார் பெட்டி வைத்து இப்படி எல்லாம் அள்ளி தெளித்து 525 வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. கேட்டீங்கன்னா, நாங்க வந்தேன்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்து 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தருவோம்னு சொன்னீங்க, முடியல. அதுக்கு பதிலா ஆவின் விலையை ஏற்றிருக்காங்க. ஆவின் வைத்தியநாதன் இருக்காரு, அவருக்கு தெரியும், பால் விலையை ஏற்றிருக்காங்க. அதனால மின் கட்டணத்தை ஏற்றிருக்காங்க, தொழில்வேலையை ஏற்றிருக்காங்க. அது பிஜேபி மின் கட்டணம் ஏற்றப்பட்டது, அது திமுக கிடையாது. உதய மின் திட்டத்துல வரும்போது வருடத்திற்கு 10 பைசா முதல் 1 ரூபாய் வரைக்கும் உயர்த்தணும்ன்றதான அந்த உதய மின் திட்டத்துல அக்ரிமெண்ட். நீங்களே தொட்டில ஆட்டி விடுங்க, பிள்ளைங்க கிள்ளி விடுங்களான்ற ஒரு கேள்விதான் வந்து திமுக தரப்புல வைக்கப்படும். இல்ல, முதலமைச்சருக்கு 2021 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி சொல்லும் போது தெரியாதா? அப்ப மக்களை ஏமாற்றி மக்களுடைய மனநிலையிலே ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி மக்கள் மனநிலையை மாற்றி வாக்கு அறுவடை செய்திருக்கிறார், அல்லது வாக்குகள் ஒரு வகையில களவாடப்பட்டிருக்கிறது நான் குற்றம் சாட்டேன். 2வது, நீங்க ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா, நீங்க 5 பேர் இருக்கிறதுனால பரமசந்திரம் வரும். ஒரு நிமிஷம். அதாவது இப்போ சமீபத்துல ஒரு 2-3 மாத காலத்துக்குள்ள உள்ள செய்தி மட்டும் சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழகம் என்கிற மிகப்பெரிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த கார்னு ஒரு கேள்வி இருந்தது. அது இன்றைக்கும் விடை தெரியாத வினாவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு யார் அந்த தம்பி என்கிற ஒரு கேள்வி, அதுக்கு விடை இன்னைக்கு தெரியல. அதனால இப்ப 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா, திருப்போணத்துல இருக்கிற மடப்புறம் என்கிற கடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் ஒரு இளைஞர் அஜித்குமார் என்கிற இளைஞர் படுகொலை, காவல்துறையினுடைய அத்துமீறலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதான் கஸ்டோடியல் டெஸ்ட்னு சொல்லி தப்பிட முடியாது, லாக்அப் டெஸ்ட் தப்பிட முடியாது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வழக்கறிஞராக என்னுடைய பார்வையில கிட்னாப் அண்ட் மர்டர், இல்ல அதுக்காக அரசு தக்க நடவடிக்கை எடுத்து 5 பேரையும் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. ஒரு உயர் அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு உயர் அதிகாரியை வந்து ரெஸ்ட் ஆஃப் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. சிபிஐக்கு மாத்தி இருக்காங்க. இல்ல, அங்கதான் பிரச்சனையே என்ன கேட்டீங்கன்னா, 5 அப்பாவி காவலர்கள் இன்றைக்கு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த காவலர்களை வழிநடத்திய டிஎஸ்பி என்ன ஆனார், சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு மேற்பட்ட அந்த டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்ட ஐபிஎஸ் அதிகாரி யார், ஐஏஎஸ் அதிகாரி யார், அதைத்தான் நான் சொன்னேன். யார் அந்த சார், யார் அந்த தம்பி? இப்பொழுது தொக்கி நிற்கிற கேள்வி, காவல்துறை அத்துமீறலை செய்வதற்கு உத்தரவிட்ட ஐபிஎஸ் அதிகாரி யார்? ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, அது அஜித்குமார் என்கிற வாழ்வாங்கு வாழ வேண்டிய இளைஞரை படுகொலை செய்வதற்கு இதை பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம். இந்த வழக்கு பத்தி பேசிட்டோம். நம்ம தலைப்புக்குண்டான விஷயத்தை மட்டும் நம்ம பேசலாம். இல்ல, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருப்பதால் உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த அரசு நிர்வாக தோல்வி அடைந்திருக்கிறது. பதில் சொல்லணும். ஓகே. அடுத்து இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் திரு ஜி.எஸ். மோகன், உங்களுடைய கருத்து. அதாவது தாவேகா தரப்புல இருந்து நாங்க கூட்டணி திமுக பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிஜேபி தரப்புல இருந்து திமுக மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அடுத்து குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இன்னும் 2 நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவது இயல்பு, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரம் அதிருப்தியை ஏற்பதற்கும் வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற எந்த அரசாக இருந்தாலும்
அவர்களுக்கு அதிருப்தி இருக்கும். ஆனால் அந்த அதிருப்தியை போக்குவதற்காகத்தான் என்னென்ன பண்ண முடியுமோ, அதாவது பைனான்சியல் கிரைசிஸா இருக்கு இன்னைக்கு, நம்ம எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ. இன்னைக்கு கூட லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா எல்லா சாலைகளும் 41,000 கோடி கிராமத்தில இருந்து சிட்டி வரைக்கும் எல்லா ரோடுகளும் போடப்பட்டு சிட்டியில போட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ மக்களுக்கான அரசு இது. மக்களுக்கான அரசு என்பதனால்தான் அவர்கள் 1,15,00,000 பேர் பெண்களுக்கு 1000 ரூபாய் தருகின்றார்களே, அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? ஒன்று. இரண்டாவது, வாக்குக்கு தான் நீங்க மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்களா? இல்ல, அவங்க கேட்கறதுக்கு பதில். அவங்க கேட்கிறாங்க, கொடுக்கறோமா இல்லையா, அரசு கொடுக்கிறதா இல்லையா? இவ்வளவு நெருக்கடியான பீரியட்ல இவ்வளவு பேங்க்ல ரிசர்வ் பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்தரா நாங்க லோன் தர மாட்டோம். இருந்தாலும் கூட இந்த கிரிட்டிக்கல் பீரியட்ல டெவலப்மெண்ட் இன்னைக்கு இந்திய அளவிலே 3வது இடத்துல இருக்கிறது. முதலிடத்திலே மகாராஷ்டிரா, 2வது இடத்திலே குஜராத், 3வது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது. இது நம்ம வரவேற்கணும். அதாவது எக்கனாமிக்கா இருந்தாலும் எஜுகேஷனலாக இருந்தாலும் எல்லா துறையிலும். தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் இல்லைன்னா வெறும் இலவசம், புரிஞ்சுக்குங்க. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் பணம் அது டெவலப்மெண்ட் இல்ல, தமிழ்நாட்டுக்கான வெறும் கடன் சுமையை தூக்கக்கூடிய அது ஒரு இதுதான், இலவசம் தான். அது நீங்க கொடுக்கல இல்ல. இப்போ வாங்குறவங்களுக்கு அதுக்கு நீங்க வாங்குற கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணல, நீங்கள் சொல்லுவதை. அப்ப நான் சொல்லட்டுமா, உங்களோட 75 வருஷ ஆட்சியில திராவிட மாடல், உங்களோட திமுக ஆட்சியிலயோ இதுலயோ கட்சியில இருக்கு 6 தடவை இருந்து 2 கோடி மக்கள்ல 1,30,00,000 மக்களை இன்னும் 1000 ரூபாய் பணம் வாங்குற அளவுக்கு ஏழ்மையான நிலையில தான் வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் அதுக்கு இல்லையா? சரி சார், இப்படி வச்சுப்போம் சார். உங்க பாயிண்ட் வர 1,30,00,000 பேரு 4 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருந்தீங்கன்னா 30,00,000 பேர் அதை விட்டு வெளியில வந்து வச்சுக்கோங்க, சூப்பரான ஒத்துக்கிறேன், அது நல்ல ஆட்சி. இன்னும் நீங்க ஒரு 30,00,000 பேர் ஏத்துறீங்கன்னா அப்ப இன்னும் வறுமை கோடி கீழே தானே கொண்டு போறீங்கன்னு அர்த்தமாகுது. அப்படி அல்ல, படிக்கின்றவர்களுக்கு அவர்கள் நிவாரணம் கொடுப்பதே தவிர, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டாம் காலை உணவு திட்டம், அது தவறு என்று சொல்கின்றீர்களா? பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது, அது என்ன தவறு? அப்போ மக்கள் படிக்க வேண்டும், மாணவர்கள் படிக்க வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும். பெண்கள் படிப்பதற்காக கல்லூரிக்கு 1000 ரூபாய் தருகிறார்களே, அதையும் குறை சொல்கின்றீர்களா? சத்துணவு திட்டத்தை எதிர்த்து வந்தா திமுக, அம்மா உணவகத்தை இழுத்து மூடினதுங்களா திமுக. இவங்க காலை உணவு திட்டத்தை பத்தி பேசலாமா? எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இல்ல, எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இல்ல. நான் கேட்கறது ஒண்ணு, ஒரு குறுக்கீடு, சின்ன குறுக்கீடு. இவ்வளவு நாள் நீங்க யாரும் பேசினா குறுக்கில்ல. அம்மா உணவகம் மூடியாச்சு. யார் சொன்னா? இன்னும் எங்க திறந்திருக்கு? இல்ல எந்த இடத்துல திறந்திருக்கு? நாமக்கே வாசிக்கன்னு வச்சிருக்கீங்க. அம்மா இருக்கும்போது அம்மா உணவோட திட்டம் எப்படி செயல்பட்டது? இல்ல அந்த எடப்பாடியார் ஆட்சியில எப்படி செயல்பட்டது, இப்ப எப்படி செயல்படுது? இன்னைக்கு என்ன அப்படின்னா சார், ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம ஒரு 4:1 மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன். அதனால அவருக்கு பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல வாய்ப்பு வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. குற்றம் சாட்டுவது இயல்பு, நான் அதை மாற்று கருத்து இருக்க முடியாது. எல்லாம் ஆளுங்கட்சி, நீங்க குற்றம் சாட்டுவீங்க, அவங்க ஓட்டுக்காக நீங்க குற்றம் சாட்டுறீங்க. உண்மையான போய் மக்களை போய் பாருங்க. மக்கள் அப்படி என்று சொன்னால் தொடர்ந்து நாங்கள் தானே வெற்றி முகமாக இருக்கின்றோம். ஒரு சீட்டை கூட பாராளுமன்றத்தில் பெற முடியாத எதிர்கட்சிகள், அதில் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய தட்டி வச்சு மக்கள் எல்லாம் தட்டி வச்சு நாங்க வாக்களிக்க தட்டி வச்சு ஈரோடு கிழக்கு தொகுதியில சிறப்பு பேர் இருக்குன்னா 200 ரூபாய் ஊப்பின்னு. சரி, ஓகே ஓகே. சொல்லுங்க, நீங்க பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஒரு சீட்டு கூட செக்யூர் பண்ணல பாராளுமன்றத்துல. ஏன்? மக்கள் உங்களுக்கு மக்கள் உங்களை நம்புவதாக இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எல்லா துறையிலும் இன்னைக்கு நம்ம மேலோங்கி இருக்கின்றோம். அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க. நான் முதல் சுற்று கருத்து நம்ம அதிமுக ஆதரவாளர் திரு பொதிகை சாரதி, மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஆதரவு இல்லை, எம்பியில 40 சீட்டு கூட உங்களுக்கு கொடுக்கல, அப்புறம் எப்படி நீங்க தமிழகத்தை மீட்பீங்கன்னு கேட்குறேன். முதல்ல வணக்கம் அனைவருக்குமே. இந்த கருப்பு மாஸ்க் எதுக்காக அணிஞ்சிருக்கிறேன்னா கடந்த ஷோலையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ பார்க்குறவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் அதை மறுபடியும் பதிவு பண்ணுறேன். இந்த கருப்பு மாஸ்க் எதுக்குன்னா, விடியா திமுக அரசை, அதாவது கொலை கொள்ளை கற்பழிப்பு சர்வசாதாரணமாக கெஞ்சா புழக்கும், இது அனைத்தும் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய இடமா மாறி போன தமிழகத்தை நடக்கல, இப்பதான் நடக்குது.
இப்போ ஏங்க அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ற மாதிரி இருக்காங்க. நாங்க செய்யல. நாங்க ரெண்டு பேரும் நீங்க எங்க ஆட்சியில அதுக்கு தாங்க இப்படி எடுத்துக்கங்க. பண்ணல. இப்ப பண்றாங்கன்னா இத நீங்க இப்படி எடுத்துக்கங்க. திமுக ஒரு சாத்தாங்குளம் தான். இதுக்கு திமுகக்கு ஒரு திருப்போணும். அதெல்லாம் ரெண்டு ஒண்ணுதான். ஒரு பெரிய வித்தியாசம் அதாவதுங்க நீங்க இப்படி எடுத்துக்கங்க. தாவேக சொல்ல ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் இல்லங்க இருங்க முதல்ல சுற்ற எனக்கு பேச விடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க ஆட்சியில நடக்காத ஒண்ணு இப்ப நடந்துச்சுன்னா அது நீங்க குற்றம் அதை சொல்லுங்க. விட 1000 மடங்கு அதிகமா நடந்ததால் அதாவது அப்ப ஏன் எப்படி மக்கள் உங்களை ஒருத்தர் சொன்னார் இல்லையா சனாதனத்தை அழிக்கணும்னு, அதே மாதிரி திமுக என்ற தீய சக்தியை கொரோனா போல் ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த கருப்பு மாஸ்க் போட்டிருக்க மாதிரி அனைவரும் மக்கள் போட்டு கருப்பு mask திமுக என்ற தீய சக்தியை 2026 இதை ஒழிக்கணும், கொரோனா போல ஒழிக்கணும் பதிவு பண்றேன். ரைட், ஓகே. சரியா? இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துறேன். இப்ப நீங்க 40 தொகுதி வந்து திமுக ஜெயிக்கல, எப்படி தமிழகத்தை மீட்பீங்க? அதாவதுங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மாண்புமிகு அம்மா இருக்கும்போது பேசவே விட மாட்டாங்க. குஜராத் இப்பதான் போகிறார் இப்ப இல்ல நல்லா போயிட்டு பேசவே விட இருக்கு. மாட்டாரு இல்ல, வேற விஷயம் ஆவினண்ணனை சொல்லுங்க. பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க. அதாவது என்னன்னா அம்மா இருக்கும் போதே திமுக எந்த அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சதுன்றது மக்கள் அறிவாங்க. ஆவினண்ணன் தெரியும், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அம்மா இருக்கும்போது அடைஞ்ச உலகத்துக்கே தெரியுமா? தெரிஞ்ச விஷயத்தை யானா சொல்றேன். அடுத்த வெற்றி பிரம்மாண்ட வெற்றில அடுத்த நிமிஷம் தெரியாம எழுதி நிப்பாங்கல்ல. அதாவது 38 தொகுதியை வந்து இங்க எம்பி தேர்தல்ல வந்து அதிமுக தோக்கும் சூழ்நிலை ஏற்பட்ட காரணங்கள்னா நிறைய துரோகிகள் இருந்ததுனாலதான் தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒண்ணு. ரெண்டாவது, இது அனைத்துமே பாத்தீங்கன்னா மக்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா திமுக அதிமுகன்ற ஒரு இதுல கண்ணோட்டத்துல பார்க்கல மக்கள். இந்த தேர்தலை இதை எப்படி பார்த்தாங்கன்னா காங்கிரஸ் பாஜக திமுக ஜெயிச்சு காங்கிரஸ் கூட்டணியில போனாங்கன்னா பாஜக ஒழிஞ்சிடும், அங்க வந்து காங்கிரஸோட ஆட்சி அமையும், ராகுல் காந்தி ஆட்சி அமைப்பாருன்ற ஒரு இருட்டுக்குள்ள ஓட்டு போட்ட மாதிரி தான் பாஜகவை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து அந்த பாஜகவோட ஏன் கூட்டணிக்கு போறீங்கன்னா கேக்குறேன். இல்ல அப்ப நீங்க கூட்டணியில இல்ல. இல்ல உங்க பாயிண்ட் என்ன பேச விடுங்க. அததான் நான் சொல்றேன். வர இருங்க, முடிச்சிட இருங்க. இத வந்து அந்த மாதிரி ஒரு மக்கள் மனதில் நான் முடிச்சிடறேன். மக்கள் மனதில் கூட்டணி வைத்ததால் நீங்க சொன்னீங்க அந்த நேரத்தில் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. 38 நான் முடிச்சிருந்தேன். உங்களுக்கு நிறைய நேரம் தருவாருங்க, எனக்கு நேரம் தர மாட்டாங்க. நான் கண்டிக்கவே இல்லையே. இல்ல பிஜேபி கண்டிக்கவே இல்லையே. நான் கண்டிக்கவே தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க திரு செல்வம். அவர் பிஜேபிக்கு கண்டனம்லாம் தெரிவிக்கல. கண்டிக்கவே இல்லைன்னு கண்டனம் தெரிவிக்கல. நடந்த தோத்தன்றாரு அவரு. கட்சியிலேயே இல்லாத ஆவினெல்லாம் பேசுறான். அப்புறம் எப்படிதான் சொல்லுங்க. அதான் பேச விட மாட்டீங்களே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அமைச்சர் பல முன்னாள் அமைச்சரோட ஒரு தொடர்பு யாரு தொடர்பு இருந்தாலும் கட்சிக்கு இப்ப தொடர்பு இல்லாத நபர். அதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னா அந்த ஒரு கோவத்தினால பாஜக மேல உள்ள மக்கள் கோவத்தினாலதான் அந்த ஓட்டை வந்து ஏன் கேட்டா அதிமுக உங்களுக்கு இருங்க அன்றைக்கு பிஜேபி மேல இருந்த கோபத்தினால நீங்க வந்து கூட்டணி வைக்கல. அதிமுக வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. திமுக ஜெயிச்சிருக்கு. அதே கோபம் தானே மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, எப்படி சட்டமன்றத்தில் ஜெயிப்பீங்க? அதிமுக அததான் சொல்றேன். நீங்க இந்த பாயிண்ட் முடிக்க போறாரு. அடுத்து இப்படி பேசுறாரு. இல்ல பிஜேபி தொங்கி நிக்குது. அத முறிக்கிறவன சார்ந்து அவர் தலைமை கண்டு பேசுறாரா? தலைமை வந்து அவர் சார்ந்து கையில விட்டுறதுனே. ஆனா இப்போதான் அந்த சூழல்ல தான் மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டாங்க, மறுபடியும் வந்து அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சு அங்க போய் உட்காந்துட போறாங்கன்றதுதான் மக்கள் பாஜக மேல உள்ள கோவத்துல தான் அதிமுக ஓட்டு விடாம போச்சு. இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு பதிவு பண்றீங்க. இப்போ மக்களோட மனநிலை என்ன தெரியுமா ஆயிடுச்சு? என்னோட கடுமையான வார்த்தையில சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். திமுக
அதை சுத்தி இருக்கிற அத்தனை திருடர்களையும் எதிர்த்து இந்த வாட்டி 2026 பாஜக பாத்துங்க. அதிமுக அந்த நீங்க சொன்ன அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி வரலாம். என்னவோ அது அடுத்துருங்க இருக்கிறத நான் வெளிப்படையா என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன். புரியுதுங்களா? வருகிற சட்டமன்ற தேர்தல் 26 பாஜக தெளிவு மாண்புமிகு வச்சிருக்கீங்க. ஏங்க மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவா பதிவு பண்ணிட்டு போறாரு. தமிழகத்தில் 26 தேர்தல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில தான் தெளிவா பதிவு பண்றாருங்க. அப்படி இருக்கும்போது சந்திப்புல டெல்லி தான் முடிவு பண்ணும் சொல்றாரு. ஏங்க அது நீங்க இன்னொரு தடவை கேட்டீங்க. நானும் தான் கேட்டேன். இல்ல நான் கேட்டுட்டு தான் நான் சொல்றேன். எந்த ஒரு முடிவா இருந்தாலும் டெல்லி தான் எடுக்கணும். அப்ப மாநில நான் சொல்ல கேட்டுக்கங்க. அதிமுக தலைமை தாங்க இங்க கூட்டணி அவங்க கூட்டணிக்கு ஏன் கேட்டீங்கன்னா நிறைய செய்தியாளர்கள் சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதுக்காக பாஜக அவர் சொன்னாரே தவிர அதிமுகவே பாஜகவுடன் இருக்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க. அதிமுக உள்ளதான் பாஜக மற்றும் கட்சிகள் வருவாங்க மாநிலத்துல. ஆமா, மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஆளும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் பொதுச் செயலாளர். அவர் தான் இங்க என்ன சொல்றது முதலமைச்சர் வேட்பாளர். அதுல துளியளவு 100% மாற்றமே இல்ல, மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் மத்தியில் அவர் சந்திக்க போறோம். நீங்க சொல்லிட்டீங்க. திரு ஆவின் உங்கள்கிட்ட 2 வகையான கேள்விகள் நான் முன்வைக்கிறேன். அதாவது தாவேகா தலைவருடைய பேச்சும் இப்ப பாமகவனுடைய நிலைப்பாடும் இது எப்படி பாக்குறீங்க? தாவேகா தலைவர் பேச்சு யாரோ திரைக்கதை வசனம் எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து தான் அவர் வாசிச்சு போயிருக்காரு. அது அந்த தீர்மானத்தை தான் அவர் வாசித்தாரு. அதுதான் சொல்றேன். அந்த தீர்மானம் அவரா ஒரு சுயமான நிலைப்பாடு. திமுக எதிர்ப்பு நிலைன்னா ஒன்று திமுக, இல்லைன்னா இங்கே என்டிஏட கூட்டணி, ரெண்டுத்துல ஒன்று தான். திமுகவை எதுக்கணும்னா, திமுக தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னா, ஒழிக்கணும்னா தீயசக்தி திமுகவை அவர் இதுக்கு எதிர்காக இருக்கிற ஓட்டை பிரிக்கக்கூடாது. ஓட்டை பிரிச்சாருன்னா தாவேகா ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் திமுக வந்துடும். அவங்க இருக்கிற கூட்டணி பலமான கூட்டணி தானே. அதிமுக ஒரு பக்கம் இருக்கு, பிஜேபி அண்ணனுக்கு தெரியாத முதல்ல அதிமுக கூட்டணிய இப்பதான் சொன்னாரு. யாரால தோத்தனா பிஜேபி தோத்தனா அண்ணன் சொல்லி ஒரு செகண்ட் நாடாளுமன்றத்துல ஓட்டு போட்டவங்க பாகிஸ்தானுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ சட்டமன்றத்தில் ஓட்டு போடுறவங்க இருக்கிற இருந்தா சொல்லி முடிச்சிடறேன். ஜெயக்குமார் என்ன சொன்னாரு, நான்லாம் என் தொகுதியில தோக்குறவனா இவனுங்களோட சேர்ந்து நான் தோத்து அசிங்கப்பட்டேன். முடிச்சிடறேன். சிவி சண்முகம் கூட அந்த வார்த்தையை வலியுறுத்தினாரு. இப்ப அவரே டெல்லிக்கு போனவன அமைதி ஆயிட்டாரு. பிஜேபியோட கூட்டணி வேணும்ன்றாரு. எந்த சிவி சண்முகம் நான் யாரால தோத்தோம் இல்ல என் நண்பர் சிவி சண்முகம் நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க என்ன பேச உள்ளே நீங்க பேசுங்க. பாஜக தெளிவா எத்தனை தடவை தாங்க பதிவு பண்றது. அதிமுக முதலமைச்சர் என்ன பேசுறாரு? இதே சாரதியில இருந்து அண்ணன் ஜெயக்குமார்ல இருந்து எடப்பாடி வாழ்நாள்ல பிஜேபியோட மீண்டும் 2026 இல்ல 2026 2029 கூட்டணி கிடையாது ஆட்சி பேசுறீங்களா? சத்தியம் பண்ணீங்கல்ல? அதுல முக்கியமான விஷயம்னா யார பத்தி விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, எங்க அம்மா விமர்சனம் பண்ண எந்த காலத்தையும் மாட்டேன். இப்ப அம்மா போயிட்டாங்க, சித்தி வந்துட்டாங்க. அம்மா போயிட்டாங்க, சித்தி ஆயிட்டாங்க. இப்போ சொல்லுங்க. என்ன வாய் இது? வாயா இது? இப்படிலாம் பேசிட்டு உனக்கு ஒரு ரைடு, உன் சம்மந்தி வீட்டில் ரைடு, உன் பையன்கிட்ட அமலாக்கத்துறை நெருங்குதுன்னு ஒன்று அந்த பல்ட்டி அடிச்சுட்டு சொல்லாம இல்லாம திருட்டு ரயில் ஏறி போன மாதிரி இருங்க. நீங்க கூட தான் சொன்னீங்க இந்த அதிமுகவின் வீழ்ச்சிக்கு அமித்ஷாவோட அன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருந்தால் வீழ்ச்சி அடைந்திருக்காது. குருமூர்த்தி எல்லாம் கணக்கு போட்டு சொன்னாரு. இப்ப வந்துருச்சுல. ஏங்க இருங்க, நீங்க உங்களோட கணக்கு வந்துருச்சு. நாங்க சொல்ல வரேன். நான் இப்போ ஏன் வந்தது தப்புன்னு சொல்ல வரல. இவங்க 2021 பிரிஞ்சு சென்றவர்களை அமித்ஷா சொன்னது போல கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருந்திருக்காது. தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. கட்சியா இருந்திருக்காது. 3வது முறை ஜெயிச்சிருந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்ச கேட்டு லீலா பேலஸ் ஹோட்டல்ல விடிய 4:30 மணிக்கு அவர் பிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு
வெயிட் பண்ணியிருந்தார் பாருங்க. அன்னைக்கு நீங்க இது அவர் பேச்சை கேட்கல, ரிப்போர்ட் எடுத்து போட்டார், தோக்க போறீங்க. அந்த டிடிவி தினகரனுக்கு ஒண்ணு கூட்டணியில சேருங்க, இல்ல கட்சி உள்ள சேருங்க, கடைசியா 13 சீட்டு கொடுங்க, என் பிஜேபி கொடுங்க, நாங்க எங்கள்ட்ட இருந்து பிரிச்சு கொடுக்குறோம். இல்ல எனக்கு ரிப்போர்ட் இருக்கு, நான் ஜெயிச்சே காமிக்கிறேன், வெற்றியோட டெல்லிக்கு வரேன், நீங்க தைரியமா போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்போ அமித்ஷா பேச்சு கேட்கல. 2024 எட்டு போய் ஐயா மோடி பக்கத்துல உட்கார வச்சு ராஜ மரியாதை. அங்க ராஜ்நாத் சிங்லாம் பக்கத்துல கிடையாது. அந்த கூட்டணி 23 கட்சி கூட்டணி இந்த பக்கம் அமித்ஷா கூட 2 அடி தள்ளி தான் இருக்காரு. இவரை பக்கத்துல உட்கார வச்சு அந்த பெரிய மாலை போட்டு அந்த துரோகத்தை பத்தி அண்ணன் பேசலாம். அதுக்கு சொல்றேன், பக்கத்துல இருந்து 3வது இல்லங்க, துரோகத்தை பத்தி யார் வேணாலும் பேசலாம், யார் பேசக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க பேசக்கூடாது. ஏன்னா எடப்பாடி அணி அறுதி சொல்றேன்றதை முடிக்க சொல்றேன். கோர்ட்டு வருஷம் கொடுத்துருச்சு. நேற்று வந்த கோர்ட்ல எடப்பாடிக்கு அதிகாரம் இல்லை, தேர்தல் கமிஷனும் சிம்பாலிக்கா சொல்லிட்டான், ஒருங்கிணைப்பாளர் தான் அதிகாரம். தேர்தல் கமிஷன் பல வருஷமா சொல்லுவான், பல வருஷமே உயர் நீதிமன்றத்தில் உட்கட்சி பிரச்சனை அது உள்ள வரல. அன்னைக்கு அது கேட்கல. 2024 மன்றாடினாரு. நம்ம இன்னைக்கு மோடியோட அரசு, மத்திய அரசு இன்னைக்கு கூட்டணி பலத்தில் இருக்க வேண்டிய அவசியம் எதனால வந்ததுன்னா, தமிழ்நாட்டில் அண்ணன் அமித்ஷா பேச்சு, பிரதமர் பேச்சு கேட்காதனால வந்த வினைவு தான் அங்க தொங்கும். இப்ப கேட்டிருக்காங்க, கேட்க வச்சிருக்காங்க. சரி, கேட்க வச்சிருக்காங்களா, கேட்டிருக்காங்களோ? கேட்க வச்சிருக்காங்க மத்திய அரசு. ரைட், இது ஒரு பக்கம் விஷயம். இது ஒரு பக்கம். இப்போ பாமகக்குள்ளேயும் பிஜேபி நுழைஞ்சிருச்சா? இல்ல, ஒரே விஷயம், பாமக உள்ள திமுக நுழைஞ்சிச்சு. பாமக என்டிஏ கூட்டணி உள்ள சேர்ந்துச்சுன்னா சாலிட் 210 தொகுதி. அதை வந்து கரெக்டா உளவுத்துறை மூலமா வச்சு இருந்தாலும் 210 தொகுதி பிஜேபி கூட்டணி இல்லைனாலும் தாவேகா வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமிய சிறுபான்மை ஓட்டு பிரிச்சிருவாங்க. திமுக ஓட்டு வங்கி 50% பிரிச்சிருவாங்க. எங்களுடைய கால்குலேஷன், அரசியல் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். இதுவரைக்கும் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி எதுவுமே. அப்ப 40 சீட் தான் வாங்குவாங்கன்றீங்களா? யாரு 210 வாங்கிட்டாங்கன்னா இங்கிட்டு இருக்க திமுக 30 தாண்டாது. திமுக கூட்டணி மொத்தம் திருமாவளவன் 30 சீட்டு தாண்டி இருக்காது. பாமக அப்ப 4 தான் தாவேகா வாங்குமா? 210 தாவேகா 4 வாங்குதோ 5 வாங்குதோ 1 வாங்கினா கூட முதல் வெற்றி தானே. இப்பதான் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு சீட்டு வாங்கினா கூட அது பெரிய வெற்றி தானே தமிழ்நாட்டில். அதனால கண்டிப்பா தாவேகா விஜய் ஜெயிப்பார். யாரு விஜய் மட்டும் ஜெயிப்பார். புஷி ஆனந்த் அங்க ஜெயிப்பார் பாண்டிச்சேரியில். இது 2 சீட் நம்ம எதிர்பார்க்கலாம் தாவேகால. மற்றபடி மற்றதெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது இப்போதான் குழந்தை இப்போதான் வளர்ற கட்சி, வளர்த்தோம். அது வளர்றதா இல்லை மக்கள் நீதி மையம் மாதிரி நடுப்புறைய வேலை போயிட்டு நம்ம இன்னும் முடிவு பண்ண முடியாதுல்ல. மக்கள் நீதி வந்து இதோட வேகமாக திமுக எடுத்தாரு, உதயநிதி எடுத்தார், எல்லாரையும் எடுத்தார். அப்புறம் ரெட் ஜாயிண்ட்ல வச்சு போய் படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி லாஸ் ஆன படத்தெல்லாம் சரி பண்ணோன்னா அவர் உள்ள போய் சேர்ந்தார், ஒரு எம்பியை வாங்கி வாரம் கட்டார்னு வச்சுங்க. அது கதை முடிஞ்சு போச்சு. அது மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சி தலைவர், புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சார் அதிமுகவை. அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஆரம்பிச்ச இடத்துல தன்னை இணைத்துக் கொண்டார் 1972. 5 ஆண்டு காலம் அரசியல்ல சினிமாவை தூக்கி ஓர வச்சுட்டு அப்படி மதுரை மீட்ட சுந்தரபாண்டினா கடைசி படம் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு தான் வந்தார். வந்து முழு நாள் அரசியல் பண்ணார். இவருக்கு வந்து மாநாட மயிலாட மாதிரி டெய்லி ஒரு கலை நிகழ்ச்சியில் போய் நின்று சினிமா திரையுலக நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறது, ரஷ்மிகா டான்ஸை பார்த்து சிரிச்சின்னு இருக்குது. இந்த வேலை பார்க்குறவர் எப்படி ஒரு அரசியல் பண்ண போறாருன்னு அது ஒரு டாலர் மில்லியனர் கேள்வியா இருக்குது. இன்னும் அரசியலுக்கு அவர் தயாராகவில்லை. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு டெய்லி பார்ட்டி ஆஃபீஸுக்கு வந்தாரு. புரட்சி தலைவர் அம்மா வாரத்தில் 5 நாள் வந்தாங்க. டெய்லி இப்போ மனு வாங்கினாங்க, கட்சிக்காரன் குறைகளை சேர்த்தாங்க. உடல்நிலை நன்றாக இருந்த வரைக்கும் நான் அதுக்கு அம்மாவுக்கு பாதுகாப்பு படையில் இருந்தேன். நான் தான் அம்மாவுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது தொண்டர் படைக்கு நான் தான் அரேஞ்ச் அப்படிலாம் வந்தவங்க அம்மா. அடுத்தடுத்து நம்ம காலைல போய் சாயந்தரம் வருவாங்க அம்மா. அப்போ தாவேக்காவுடைய அரசியல் முன்னெடுப்பு விஜய் கிட்ட தான் இருக்கு. அவர் தான் வந்து அதிகமாக இருக்கணும். இல்லை விஜய் கிட்ட இல்லை, புஷி ஆனந்துட்டு இருக்கு. அவர் ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்றாரு, அவ்வளவுதான். புஷி ஆனந்த் வந்து கட்சியை வழி நடத்துற அளவுக்கு கிளைக்கழக அளவுக்கு இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அண்ணன் திருமாவளவன் இருக்கிற கிளைக்கழகம், பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட இருக்கிற கிளைக்கழகம், அமமுகவில் கூட கிளைக்கழகம் வரைக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்க இல்லை தாவேக்கால ஒரு ஆர்கனைஸ் செக்டாரா இல்லை. இதை வச்சுன்னு இவங்க என்னுடைய கணக்கு கரெக்டா இருந்தா இதை வச்சுன்னு அரசியல் பண்ண முடியாது. சரி, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், கட் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் சொல்றேன். தாவேக்காக திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க வளரணும்னு நினைக்கிறதுல நானும் ஒரு ஆள். மாவட்ட செயலாளர் போட்டிருக்கவங்களாம் யாரு? மன்ற நிர்வாகிகள் இப்போ வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. இல்லை அவங்க யாரு? இந்த பாமகவே
கோட்டூர்புரம் சின்ன வீடை வச்சு ஐஸ்வர்ய கணேசன் மூலியமா ராமதாஸையும் பிள்ளையுமே பிளக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக இருக்கும்போது நாமினேஷன் கடைசி நாளில் தூக்கின்னு போயிடுவாங்களா இல்லையா? நீங்க போட்டுக்கிற மாவட்ட செயலாளர்லாம் விலை போயிருவாங்கன்றீங்க. ஈஸியா இது நடந்திருக்கு, கண் கூட பார்த்துருக்கோம். திமுக இதெல்லாம் தூசு மாதிரி. அதே அதிமுக இது கை வந்த இல்ல அதிமுக பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா தேமுதிக உடைச்சதே அதிமுக இல்லைங்க. தேமுதிக நிறைய பேர் இப்படி ஓடினாங்களே, 8 பேர்லாம் வெளில போனா ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணாங்களா அண்ணா திமுக கூட? இல்ல எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை விட மோசம் இது. யார் எங்கேயோ அவங்க குறை சொல்லல, ஆட்டோ ஓட்டுறவங்க இங்கே வந்து யாரும் மாவட்ட செயலர் இருக்காங்க. இதெல்லாம் இப்பயே திமுக யார் வருவாங்க மாவட்ட செயலர் இப்பயே பேரம் பேசி வச்சிருக்காங்க. கேண்டிடேட் போட்டால் கடைசி நாள் கேண்டிடேட் இருக்க மாட்டான். கேண்டிடேட் திமுக பர்ச்சேஸ் பண்ணிட்டான். இதெல்லாம் இவர் எப்படி சரி பண்ண போறாரு? அந்த அரசு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன இருக்கு? இல்ல அவர் கையில இல்ல. அதை பண்ணணும்னு சொல்றீங்க. அதெல்லாம் சரி பண்ணாம அண்ணன் பண்டூட்டியார் அன்னைக்கு சட்டமன்றத்தில் முதல் எம்எல்ஏ யானையில போனார். யாரு? அண்ணன் பண்டூட்டியார். எங்க போனாரு? வன்னி சங்கத்தை கட்சி ஆரம்பிச்சு பாமக ஆரம்பிக்கும் போது அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு பண்டூட்டியார் மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்தார். புரட்சி தலைவருக்கு வெளில போகும்போது கட்சி விட்டு வெளில போது ஒரே ஒரு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து எஸ்.எம். ராஜாவும் என்னமோ தான் வந்தார். ஒரே ஒரு சட்டமன்றம் தான் அவர் கூட வந்தாங்க. யாருமே வரல. அப்புறம் ஒவ்வொருத்தரா தலைவர் வந்து கூப்பிட்டு வந்தார். மதியழகன்லேருந்து யாருமே எஸ்டிஎஸ்லேருந்து அப்போ யாருமே வரல புரட்சி தலைவர். அது மாதிரி தாவேக்க வர்றது முக்கியம் இல்லை. 50% அவங்க தொண்டருங்க இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனா ட்ரெயின்டு பர்சன் ஒரு 50% நீங்க கூட உங்களுடைய அன்ட்ரெயின்டு பர்சன் என்ன சொல்றீங்க? 50% அவரோட கட்சி சார்ந்த நிர்வாகிகள். ஆமா அவரே நம்பி 50% மாற்று கட்சியில இருந்து ட்ரெயினிங் கொடுக்கணும் இல்லையா? அப்பனா சர்க்கார் தெரியுது. உன்னிப்பான கருத்தை பேசும்போது காமெடி பண்ணாதீங்க. இல்ல அப்ப இது வந்து தாவேக்காக்கு ஓகே. இப்போ நேரம் குறைவுன்றனால பாமகக்கு வந்துடலாம். இந்த பாமகல வந்து ஒருத்தர் பனையூருக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் தைலாபுரத்துல இருக்காரு. ஏங்க இது பிரித்தாளும் சூழ்ச்சியா டிவைடிங் ரூல் உளவுத்துறையை வச்சு திமுக அரசு பண்ணிருக்குங்க. ஜி.கே. மணி அது இறைய வைக்கப்பட்டவர் ஜி.கே. மணி சும்மா வெளி வேஷம் போறாரு. அப்பாவும் மகனும் ஒன்னான்னு என்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்படி இருபுருவா இருந்தீங்கன்னா பாமக தான் பலவீனம் சொல்லியிருக்காரு. ஏங்க ஏற்கனவே பண்ணிட்டாரு ஜி.கே. மணி மூலியமா. அப்புறம் இன்னொரு வாட்டி பலவீனம். அப்பாவும் பிள்ளையும் பிரிச்சாச்சா. இதுக்கு பிஜேபி என்ன? அவங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் தானே பிஜேபி நினைக்கும். என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். என்டிஏ கூட்டணியில் தான் பாமக இருக்கின்றாரு. ஆமா இது வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா வந்து ராமதாசியா வந்து ஸ்டாலினை பாரு அன்புமணி அவர் போல அடங்கி இருக்க வேண்டியதானே அப்படின்றாரு. அதான் சொன்னேன். அதே அதாவது இவர் வந்து வயசான காலத்துல அமைதியா இவர் இருக்க வேண்டியதானே அவர் சொல்றாரு. சரி இவ்வளவு நாள் அப்படி இருக்கிறவரு இப்ப கலைஞர் மாதிரி பதவி கொடுத்துருக்க கூடாது. மகனுக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டு வளர்த்ததுக்கு அப்புறம் இப்ப புடுங்க கூடாது தேர்தல் நேரத்துல. அது எதுக்கோசம் புடுங்கணும்? அது குடும்ப சண்டை, சொத்து தகராறு. தனலட்சுமி ட்ரஸ்டுக்காக நடக்கக்கூடியதான். சரஸ்வதி ட்ரஸ்ட், சரஸ்வதி ட்ரஸ்ட், அதுக்கு குடும்ப சண்டை பாதி. அதை விட சின்ன வீடு அவருடைய ராமதாஸோட சின்ன வீடு கோட்டூர்புரத்துல இருக்கு. அந்த அம்மா ஐஸ்வர்யா கணேசன் 1000 கோடி பணம் கொடுத்துருக்கு. ஐஸ்வர்யா எப்பவுமே ஐஸ்வர்யா கணேசனை பத்தி ஏன் இதுல இங்க சொல்றீங்க? நீ தப்பா நினைக்க கூடாது. ஐஸ்வர்யா கணேசன் நான் தான் பொறுப்பு. ஐஸ்வர்யா கணேசன் கல்யாணத்துக்கு தளபதி வீட்டுல இருந்து யார் போனாங்க? தளபதி மட்டுமா போனாரு? அல்ல தளபதியோட மனைவி மட்டுமா போனாங்க? துர்கா ஸ்டாலின் மட்டுமா போனாங்க? உதயநிதி மகன், அவனுடைய இன்பநிதி, அந்த குடும்பத்துல போகாதவங்களே கிடையாது. அப்ப ஐஸ்வர்யா கணேசன் திமுகவோட கீ பிளேயரா இல்லையா? அது உதாரணம். இவர் எப்படி போனார் தெரியுமா? யாரு? சேகர்பாபு யார் மூலியமா போனார் தெரியுமா? ஐஸ்வர்யா கணேசன் மூலியமா. சரி. அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் யாரை கூட்டு போனாங்க தெரியுமா? அப்போ வந்து பாமகவுடைய பிளவுக்கு பிஜேபியில் திமுக தான் காரணம் அப்படின்றீங்க. பிஜேபி 100% கிடையாது. அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களை எதுக்கு அவங்க பிளவுபடுத்தணும்? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு காமேஷ், அதாவது தாவேக்கானுடைய ஒரு ஃபுல் ஸ்டடி மூவ்மெண்ட்டை ஓகே 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 சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு சுற்று பகுதிக்கு வந்திருக்கிறோம். தாவேக்காவுடைய ஒரு ரூட் கிளிம்பை வந்து திரு ஆவின் வைத்தியநாதன் சொல்லியிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியாவில் அவங்கவுங்க இதை சொல்லுவாங்க. வந்து கிளைக்கழகம், அப்புறம் வந்து இவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்றாங்க. இன்னைக்கு திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் 100 பேர், அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் 85 பேர், தாவேக்கோட மாவட்ட செயலாளர்கள் 120 பேர். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குன்னா இது வளர்ச்சி தானே. விலை போயிருவாங்கன்றார். வரேன் சார், முடிச்சிடறேன். லாஸ்ட் மினிட்ல விலை போயிருவாங்க. சூப்பர். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன். அண்ணன் நம்மலாம் அப்ப பிறக்கல, அண்ணெல்லாம் அந்த டைம்ல இருந்திருப்பாரு. 77 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது 234 தொகுதி. இது உடனே சொல்லுவாங்க எம்ஜிஆர் அப்ப இருந்து, அதெல்லாம் ரைட் தான். நான் இல்ல திமுக எம்ஜிஆர் தலைவரை புரட்சி தலைவரோட நம்ம ஒப்பிட முடியாது. அவர்
ட்ரெயின்டு பர்சன் அங்க இருந்து பொருளாதாரம் ஆனா நான் கொஞ்சம் இவருக்கு நீ இப்பதான் வரீங்க வரும்போது டெய்லி வர மாட்டீங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு. இது உங்களுக்கு மேல இருக்க ஆதங்கத்தை ஆதங்கம் நீங்க டெய்லி அதான் சொல்ல வரேன். அடிமட்ட அவர் அடிப்படை அதை ஏத்துக்கிறேன். அடிமட்ட உன்னுடைய தொண்டனுடைய மைக்கு கொடுத்து அம்மா டான்சில கேட்பாங்க. குளத்தூர்ல புரட்சி அம்மா கேட்டிருக்காங்க சொல்றாங்க மாவட்ட தலைவர் மேல புகார் உடனே சொல்லுவான். புஷாளர் மேல புகார் சொல்றான். ஓபிஎஸ் மேல புகார். ஆனா செங்கோட்டையன் மேல புகாரா அம்மா ஆர்எஸ் மணி சைதாப்பேட்டில் ஒரு பகுதியாளர் இருந்தாரு. அம்மா செங்கோட்டையன் ஐட்டம் கேட்கறாருமா ஐட்டம் சப்ளை பண்றவங்க தான் பதிவு போடுறாருமா ஐட்டம் தான் இருந்தாங்க. அதோட செங்கோட்டையன் காலி. அது அம்மா சரி அது மாதிரி அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்ன்றீங்க. ஆக்ஷன் தொண்டனுடைய குரல்ல காதலத்தை கேட்கல. தவிர்க்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வார்த்தைகள் நடந்தது இந்த மாதிரி வார்த்தைகள் நடந்து இன்னைக்கு எனக்கு குடும்ப நண்பர் அதெல்லாம் முன்னாள் அமைச்சர் சொல்ல சொல்றேன். நான் சொல்றது கேளுங்க. பொது வழியில அம்மா வந்து எதுக்கு நீக்கினாங்க அமைச்சர் போயிருந்து எதுக்கு நீக்கினாங்க திருப்பி பெற சொல்லுங்க. வார்த்தை திருப்பி பாருங்க. இதுக்கு எதுக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க? சினிமால ஐட்டம் சாங்னு சொல்றாங்க. ஏங்க அது தவறான வார்த்தை. அதாவது இங்க இவர் சொல்றாரு இல்லையா, இது எதுக்கு நான் எதுக்காக ரீசன் வைக்கிறேன் அப்படின்னா, அந்த 72 கட்சி ஆரம்பிக்கும் போது 25 வருஷம் அவர் இருந்தாலும் வெளியில வரும்போது எம்ஜிஆர் மேல இருக்கிற ஒரு பற்றுல ஒருத்தர் வந்திருப்பாங்கல்ல. அப்ப முதல்ல எம்ஜிஆர் 77 எலெக்ஷன்ல நிக்கும் போது இதே ஸ்ட்ராட்டஜி சொல்லி யாரோ சினிமாவில் நடிச்சவன் 4 பேர் அப்படி போட்டுட்டு போயிட்டானா நம்ம பேசாத தத்துவமா நம்ம கொடுக்காத திராவிட சித்தாந்தமா விலை கொடுத்து வாங்கடா அவனுங்களா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களே. விலை போகாம நின்று ஜெயிச்சாங்கல்ல. இன்று அதுபோல் விஜயண்ணா கூடிய இருக்கிறவர்கள் இவர் சொல்றாரு சார் ஆட்டோ டிரைவர்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆட்டோ டிரைவர் தான் சார் விட்டு போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த மரியாதை கொடுத்து மாவட்ட செலவுக்கு வச்சிருக்கான். 10 நீங்க சொன்னீங்களே பாதி பேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் உள்ள கூட்டணும்னா அவன் தான் திருட்டு பையனா இருப்பான். உள்ள வந்துட்டு காசை வாங்கிட்டு ஏன்னா அங்க திருடிட்டான், அங்க தெரிஞ்சு தொடச்சு விட்டாங்க, இங்க வந்து உட்காந்துச்சுன்னா இவன் திருடிட்டு போவான். இன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர்னு ஒருத்தர் சொல்றீங்க இல்லையா, அவன் அங்க உட்காந்து வச்சிருக்கான்ல, அவன் உசுர கொடுப்பான். எப்படி அன்னைக்கு எம்ஜிஆரோட அவர் மேல ஈர்க்கப்பட்டு சாதாரண மக்கள்லாம் வந்து எப்படி உட்கார்ந்து சார் ஒரே வார்த்தையில முடிக்கணும். அண்ணனுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன. இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு நிர்வாகியா இருக்கிறவங்க, அது அடுத்தது ஒரு சாதாரண நிர்வாகி நாளைக்கு அமைச்சர், சாதாரண நாளைக்கு வந்து எம்எல்ஏ, யார் வேணாலும் வர முடியும். அப்போ அத்தனை பேர் விசுவாசியா இருந்தாங்க புடிச்சு. அது போல இன்னைக்கு இப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். அம்மா வந்து புரட்சி தலைவர் ட்ரெயின்ட் பார்ட்டி கையில கொடுத்துட்டு போனாரு. ஏங்க நல்லா புரியுங்க, இது அன்ட்ரெயின்ட் பார்ட்டி. நீங்க இங்க பேசினது ரொம்ப சிம்பிள் இல்ல. இப்ப क्वेश्चन ஒரே क्वेश्चन இல்ல. இப்ப ரொம்ப தாவேகாவுடைய உருவாக்கம் திமுகவுடைய வெற்றிக்கா? ஏன்னா வந்து எல்லாரும் சொன்னதுதான் தாவேகாவோட உருவாக்கம் வந்துரும். நான் இவங்க பாலிசிலே சொல்றேன். 77ல திமுக ஆட்சியில இருக்கு, பலவீனமாக காங்கிரஸ் இருந்துச்சு, அதாவது இரண்டாவது கட்சி, அதாவது எதிர்கட்சியா இருந்துச்சு. அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி இருப்பாங்க, இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு, முதல் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா, எம்ஜிஆர் மட்டும் ஜெயிப்பார். அண்ணா சொன்னார்ல விஜய் மட்டும் ஜெயிப்பாரு, விஜய் நான் மட்டும் ஜெயிப்பாருன்னு. எம்ஜிஆர் மட்டும் ஜெயிப்பாங்களா, மக்கள்லாம் எப்படா போவாங்கன்னு ஒரு இப்ப பேசின மாதிரி அன்னைக்கு பேசியிருப்பாங்க. அதுக்கு வெற்றிக்கான காரணம் எப்படி போச்சுன்னா, அன்று காங்கிரஸ் பலகீனமாக இருந்தது. ஆனா அதனால திமுக நம்ம தான் ஜெயிப்போம், காங்கிரஸ் பலகீனமாக இருக்கு, நம்ம தான் ஜெயிப்போம் ஒரு மெதப்புல இருந்துட்டு ஒரு இதுவா இருக்கும்போது எங்க இருந்தோ வந்து தட்டிட்டு தூக்கிட்டு போன மாதிரி எம்ஜிஆர் தட்டி தூக்கி போனால, அதே நிலைப்பாடு 26ல அதே திமுக ஆட்சியில் இருக்கு. அதிமுக பலகீனமாக இருக்கிறது, விஜய் அண்ணாக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுன்றதான் இங்க சொல்ல வர. ஹிஸ்டரி வில் ரிப்பீட், வரலாறு மீண்டும் படைக்கப்படும். ஓகே திரு செல்வம், அத வரலாறு மீண்டும் படைக்கப்படும். அதிமுக பிஜேபி ஒரு பக்கம் இருந்தாலும், திமுக ஒரு பக்கம் இருந்தாலும், தாவேகா தனித்தே நின்றாலும் கூட, கூட்டணி அமைத்தும் கூட ஜெயிக்கும், வரலாறு மீண்டும் மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து, நிறைவான கருத்து. அதாவது மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். ஜனநாயகம் வந்து மக்களை மையப்படுத்தி மக்களுடைய வாக்குச்சீட்டுகளை மையமாக வைத்திருப்பதுதான் தேர்தல். அதனால இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து
அவருடைய செல்வாக்கு வாக்குகளாக அறுவடை ஆகுமாங்கிறது தெரியல. அதே நேரத்துல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1973 எப்படி திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள், அதே போலவே தொண்டாமுத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 1977 170 இடத்துல போட்டியிட்டு 129 இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில நாங்க அதிமுக கூட்டணி வலுவா இருக்கோம். அதே நேரத்துல திரு விஜய் அவர்கள் மக்கள், நான் ஒரே ஒரு விஷயம் சார், எந்த கட்சியா இருந்தாலும் மக்களை நோக்கி பயணப்படணும், மக்கள் தீர்ப்பளிக்கணும். அதே நேரத்துல ஆளும் திமுக அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடத்திலே இருக்கிறது. ஆளும் கட்சிக்கும் மக்களுக்குமான இடைவெளி அதிகமாகி இருக்கிறது. இதை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும். நான் என்ன நம்புறேன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி யாராலும் நிராகரிக்க முடியாத, அப்புறப்படுத்த முடியாத, அலட்சியப்படுத்த முடியாத கட்சியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தான் சென்சார்ஜ் கோட்டையை, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். நன்றி நன்றி திரு பொதிகை சாரதி, உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது தமிழ்நாடை மீட்போம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கும்? புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஸோ இதுதான் இன்றைய எங்களோட தாரக மந்திரமா நாங்கள் வச்சுக்கிட்டு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் ஸோ திங்கட்கிழமையிலேருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. இன்னைக்கே அதுக்கான வேலை. இன்னைக்கு சென்னையிலேருந்து அவர் சேலம் போகும்போது வழி நெடுக்கலும் தொண்டர்கள் வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு அது வேற போட்டிருக்காங்க. ஸோ அதனால இன்னும் இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை அமையுமா? 100% அமையுங்க. எப்படி சொல்றோம்னா, வருகிற சட்டமன்ற தேர்தல் நீங்க கேட்டீங்க இல்லையா, இதே போன 21 நாங்க 3 பேர் தான் நாங்க கூட்டணியில இருந்தாங்க. ஒண்ணு பாஜக, இன்னொன்னு தேமுதிக. அப்போ இப்போ நீங்க சொல்றீங்களே, அதாவது நிறுவன கருத்து, எதிர்கட்சி தலைவராக மிகப்பெரிய ஒரு இடத்துல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உட்கார்றாரு. அதான் அது முதல் தேர்தல். அது மக்களை 2021 எதிர்கட்சி, அதாவது குறைச்ச ஓட்டுல தாங்க நாங்க தோத்தது. அதான் சில துரோகிகளால தான் நாங்க தோற்கடிக்கப்பட்டோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன் கேட்டா பிரச்சாரமே வராத, பிரச்சாரமே இல்லங்க, யாரு துரோகி, பிரச்சாரத்துக்கே வராதவங்க சில பேர் இருந்தாங்க. எனக்கு நான் கூடவே பயணம் பண்ண நிறைவான கருத்து 100% தரும். பாஜகவுடன் கூட்டணி, அதிமுக இங்க தலைமை, எங்க பின்னாடி கூட்டணிகள் வரப்போற கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் வருதுன்னு பார்ப்போம். வரும்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க 160 என்னாலும் 160 நாங்க ஜெயிப்போம். அதுல மாற்று கருத்து இருக்காது. எங்களோட ஒரே எண்ணங்கள் என்னன்னா, 234 தொகுதியுமே அதிமுக கழக பொதுச் செயலாளர் நிக்கிறாரு என்ற ஒரு எண்ணத்தோட இறங்கி நாங்க தெருக்கு தெரு திமுகவின் உண்மை பொய்யான முகத்தை வெளியிட்டு முகத்தறியை கிழித்து தேர்தலை நாங்க சந்தித்து 27 உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள். 2024 இதே கருத்து தான் சொன்னாங்க. இப்போ 2026 அதே கருத்து தான் நடக்கும். 2024 என்ன நடந்ததோ அதே தான் இப்போ நடந்தா சொன்னாங்க. ரிப்பீட் அந்த மாதிரி அவ்வளவுதான். இவங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைங்க, அந்தஸ்தோட உட்கார்ந்தாங்க. கருத்து குறுக்கிடல, இல்லை குறுக்கிடுங்க. அதே மாதிரி இல்லை, ஒரே விஷயம், திமுக நம்ம பதிலே சொல்லலை. இதை பண்ணோம், 1000 ரூபாய் கொடுத்தலாம், 4500 கோடி எடுத்து போய் மழை நீர் திட்ட கீழே போட்டோம். அது இன்னொரு நாள் பேசிக்கலாம். சென்னையில போட்டோம். 2 நிமிஷம் தான் இருக்கு. சரி, இது இன்னொரு நாள் பேசிக்கலாம். இந்த திமுக ஆரம்பிச்சிருக்கிற சுற்றுப்பயணம், அதிமுக ஆரம்பிச்சிருக்கிற திமுக எலெக்ஷனை முடிவு பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கேண்டிடேட் அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கூப்பிட்டு கேண்டிடேட் கிட்ட சொல்லிட்டாங்க தொகுதியில். இன்னும் கூட்டணியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட கூட்டணியே இழுபறியில் இருக்கு. பண்ணியாச்சு. அண்ணன் மைத்திரியன் சொன்ன மாதிரி மனங்கள் ஒத்து போகவில்லை. 2 பேருக்குள்ள இன்னும் கான்ஃபிளிக்டா தான் இருக்கு. அதெல்லாம் இல்ல, தெளிவா இருக்காங்க. ஓகே, நிறைவான கருத்து குறுக்கல. அது செல்வம், தூத்துக்குடி செல்வம் செல்வம் சார் வர நிறைவான கருத்து ஒரு வரியில. இன்னும் இதே நிலைமை அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் தியாகத்தலைவி சின்னமாவையும் சேர்க்காம, அது ரொம்ப சிக்கல்றீங்க. இல்ல சேர்க்காம இவங்களுக்கு ரெட்டையிலேயே கிடைக்காது. என்னது
சோ அப்ப திருப்பி செக் பாயிண்ட் வச்சிருக்கா பிஜேபி? பிஜேபி இதுக்கு வைக்கணும். தேர்தல் ஆணையம் அப்படிதான் நினைச்சதா எப்போ பண்ணிருப்பாங்க. அவங்க தான் இந்த உட்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட உட்கட்சி மேட்டர்ல நாங்க அட்வைஸ் சொன்னா பண்ணுவோம். சரி, சேதம் நல்லது. ஆனா நாங்க அவங்க ஒன்றிணைந்தனும் அப்படின்றீங்க. ஒன்று இணையாவிட்டால் 2021 நடந்ததை விட 2026 படுதோல்வியை அண்ணன் எடப்பாடியார் சந்திப்பார். நன்றி நன்றி. திரு GS மோகன் சார், உங்களுடைய நிறைவான கருத்தும் நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்தும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு இப்போ ஆளுங்கட்சினால அதிருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. 43 விழுக்காடு வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எதிரணியில இருக்கின்ற 57 விழுக்காடு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கின்றார்கள். பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்த்தா கூட 35 விழுக்காடு தான். ஆனால் அதே விஜய் கட்சி ஒரு 10-15% தனியா இருக்கிறது. சீமான் தனியாக இருக்கிறார். இவர்கள்லாம் கூப்பிட்டீங்கன்னா 55%. உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. நீங்க எதிர்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒற்றுமை இல்லையாதனால ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி இருந்தாலும் 43 விழுக்காடு அதிகம் தான். மற்ற கம்பேர் பண்ணும் போது நீங்க 57 விழுக்காடு இருந்தும் தனித்தனியாக போட்டியிடுகின்றீர்கள். நிறைவான கருத்து. திராவிட முன்னேற்ற நாங்க என்ன செஞ்சோமோ, என்ன மக்களுக்காக சேவை செய்தோமோ அதை வைத்துதான் ஓட்டு கேட்கின்றோம். மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். எங்களுக்கு வெற்றி கொடுத்தார்கள். 26 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். மாற்று கருத்து இருக்க முடியாது. நன்றிகளும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய விவாத நேரத்தில் கருத்துக்களை பகிர்ந்தது அழைப்பாளர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும்